அவங்களுக்கு தான் இப்போ வரலன்னு சொல்லிட்டீங்கல்ல தமிழ், இங்கிலீஷ் வரலல்ல. அப்போ நான் ஏன் இங்கிலீஷை கொண்டு வரணும்னு யோசிக்கணும்? எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. என் பாலிடிக்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் எதுக்காக அது ஒப்புக்கிறேன்? எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என் பசங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா என் பாலிடிக்ஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் இங்கிலீஷ். நான் இப்போ எந்த எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போதில்லை. நான் மக்கள்கிட்டேருந்து மேண்டேட் வாங்கி நான் போய் தலைவராக உட்காந்துருக்கேன். இல்லை, அதாவது மக்கள் ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க, அந்த கோரிக்கை இவர் கொண்டு வர ரைட், ஓகே. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஜியோ போடுறதா இருக்கட்டும், இல்லை பல்வேறு ஆவணங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆங்கிலம் தான் இருக்குது அப்படின் போது அது துறை சார்ந்த ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ படித்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே வந்து அந்த ஒரு விஷயத்தை அதை மாற்றி அமைக்கிறத பற்றி அவங்க அந்த விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க? அது மெஜாரிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது. மெஜாரிட்டி இல்லைல்ல. இப்போ மெஜாரிட்டிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்க 2-3 மினிஸ்டர்ஸ், நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில், நல்லா இங்கிலீஷ் எல்லாம் தெரியும், அவங்களே பாலிசி டேரெக்டாக படிச்சிருவாங்க. பாக்கிக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்ல போகிறாங்க என்ன பாலிசின்னு. பட் எங்களுக்கு அகைன் அந்த 90% மாதிரி அவங்களுக்கும் என்ன சொல்கிறோம்னா, நீங்களே அதை படிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர் தானே.